வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரல் நெட்வொர்க் அஜைலிட்டி ஆஃப் த பிரெயின் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த நியூரல் நெட்வொர்க்கை எவ்வளோ தூரம் அது ஸ்விஃப்டாக ஒரு சுறுசுறுப்பாக வச்சிருக்க முடியும், அதற்கு அவ்வாறு இருப்பதற்கு எத்தகைய பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த ஐம்புலங்களுக்கு தொடர்புடையது. ஐம்புலன்கள் என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொன்னால் இந்த ஐம்புலன்களுக்கு தொடர்புடைய செயல்களை, அதற்கு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதால் எங்கனம் நம்மளால் சிறப்பாக பணியாற்ற முடியும். நம்மளுடைய செயல்களுக்கு அது எப்படி உறுதுணையாக இருக்கும். அதுக்கு தொடர்புடையது போல தான் இந்த ஒரு 10-15 எபிசோடாக பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இந்த அடிப்படையில் சென்ற பதிவில் பார்த்தோம், காதில் கேட்குற செயல்கள் என்ன, செய்திகள் சிறப்பாக இருக்கணும். காதில் கேட்கக்கூடிய செய்திகளுக்கு ஏற்ப நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்மளுடைய பயிற்சிகள் மேலும் மேலும் அதை சிறப்புடையதாக ஆக்கும் அப்படின்ற கருத்தில் பார்த்தோம். அதாவது இசைன்னு சொன்னால் அதுக்கு கேட்டு ஒலி ஓசை அது மாதிரி என்ன பண்ணோம், ஒலி ஓசை என்ற நிலைமையை தாண்டி அது இசையாக இருக்கும் பொழுது சிறப்பாக கேட்கப்படுகிறது, நன்றாக மனதில் இருத்தி கொள்ளப்படுகிறது அப்படின்னு நமக்கு தெரியும். மனசில் நின்றுட்ட ஒரு இசையை நின்றுட்டு அந்த டியூன் நம்மளுக்கு நல்ல மனசில் நின்றுட்டு அந்த ஃப்ரேசஸ் ஆஃப் நோட்ஸு, நம்ம இசையோட நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்களா இருந்தால் அதனோட டியூன் மட்டும் இல்லாமல் அந்த டியூனுக்கு என்னென்ன நோட்ஸ் இருக்குது, அந்த நோட்ஸ் எந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியுமா இருக்கும். ஏன்னா சப்தஸ்வரங்கள் இருக்கிற இசையில் ஒரு நோட்டுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. அந்த ஃப்ரீக்குவன்சி ஆஃப் வேவ்ஸ், அதாவது இத்தனை கிலோ ஹெர்ட்ஸ், அந்த ஃப்ரீக்குவன்சியில் இந்த அலைவரிசையில் இந்த ஸ்வரம் என்ன காதுக்கு இனிமையாக இருக்கும் கேட்பதற்கு. காதுக்கு இனிமையாக இருக்கும், நாவிற்கு இனிமையாக இருக்கும். அப்படின்னா என்ன? நாவிற்கு இனிமையாக இருப்பது என்றால் சுவை மிக்கதாக இருக்கும். காதுக்கு இனிமையாக இருக்கும்னு சொன்னால் காதுக்கும் இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கும் என்று சொன்னால் அதை கேட்டு இன்புறலாம். சில சாமான் பதார்த்தமெல்லாம் என்ன பண்ணோம், உண்டு தின்று இன்புறலாம், இது கேட்டு இன்புறலாம். கண்ணுக்கு பார்க்கக்கூடியது என்ன, கண்டு கழிக்கலாம், கண்டு இன்புறலாம், கண்டு மகிழலாம் அப்படின்னு. அப்புறம் இதில் இன்னொரு கூட நம்ம இன்னும் இன்ட்ரிகேட்டாக பார்க்கலாம்னு சொன்னால் மகிழலாம், இன்புறலாம், கழிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு மகிழ்ச்சி என்ற ஒரு நேர்கோட்டில் அடுத்தடுத்த லெவலில் வேறு வேறு நம்பரில் அது இன்பத்தை மேலும் மேலும் பெரிதாக்கி தரும். மகிழ்ச்சி என்பது 1ஆம் நம்பர்னு சொன்னால் மகிழ்ச்சி, களிப்பு, இன்பம் என்ன அதெல்லாம் வேறு வேறு லெவலில் அடுத்தடுத்த லெவலில் நம்மளோட சந்தோஷத்தோட லெவல், அந்த கிரெடிட்ஸ் இருக்க கேடர் அதை காமிக்கிறது அப்படின்னு. அப்போ கண்டு கழிக்கலாம், கண்டு மகிழலாம், கேட்டு இன்புறலாம், கேட்டு மகிழலாம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், மகிழ்ச்சி, திருப்தியாக இருக்க, வி ஆர் ஹாப்பி. ஹாப்பி என்ற வார்த்தை தான் இவ்வளோ தூரம் இப்படி சொல்கிறோம்னு சொல்லலாம். ஆனால் தமிழில் பொறுத்தன வரைக்கும் நம்ம என்ன, மகிழ்ச்சி, இன்பம், களிப்பு அது எல்லாமே வேறு வேறு லெவலில், அதாவது அதனோட லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் ஹாப்பினஸ் இருக்கே அது வேறுபடும் என்று பொருள். இப்போது கண்ணால் கேட்டு கண்ணால் பார்த்து இன்புறோம், காதால் கேட்டு மகிழறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு இசை ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரு சிறப்பான ஒரு லெக்சர், அதாவது ஒரு பேச்சு, உரைநடை, பேச்சுன்னு சொன்னாலே உரைநடை, அது என்ன சொற்பொழிவு கேட்குறோம். அதுக்கு ஏன் பொழிவுன்னு சொல்கிறோன்னு சொன்னால் அது தொடர்ந்து திறந்த வேலிக்கு, அதாவது கடல் மடை திறந்த வெள்ளம், அதுபோல் சிறப்பாக நிற்காமல் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது பொழிவு. அந்த பொழிவு எதில் ஆனது, சொற்களால் ஆனது, அதனால் அது சொற்பொழிவு. சொற்பொழிவை நம்ம என்ன பண்ணணும், கேட்டு தான் இன்புறணும். இசை என்பது என்ன, இசை மழையில் நினைந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், இசை மழை என்பது இசை தொடர்ந்து மழை போல விடாது வருஷிக்கிறது. அந்த வருஷமானது என்னது, வருஷம் என்று சொன்னாலே அது என்ன பண்ணணும், நம்மளை ஈரமாக்கும். அந்த ஈரம் நனைப்பது அப்படின்னு சொன்னால் ஈரமாக்கும். அது இசையில் நம்மளை இசை மழையில் நாம் நனைந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு. அதுபோல் இந்த இதெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால் நம்மளோட மூளையில் இருக்கிற நியூரல் நெட்வொர்க்கு, ஒரு சின்ன சிப்பு, நியூரல் நாட்டு, அந்த ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு ரகத்துக்கு தொடர்புடைய எல்லா செய்திகளும் ஒரு இடத்துல போட்டு வைக்கும் இந்த மூளை. அதுக்கிட்ட சொல்ல வேண்டாம், நான் இப்போ காம்போதி பாட போகிறேன், நீ உடனே என்ன பண்ணுற, அந்த ஃபோல்டரை திறந்து வைப்பா, ஓகேவா, ஆர் யூ ரெடி அப்படின்னு சொல்லி இந்த கேமராமேன்லாம் கேட்குற மாதிரி நம்ம கேட்க வேண்டாம். த மூமெண்ட், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், இப்போ காம்போதி பாட போகிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஃபோல்டர் ஒன்று இருக்கும் இல்லையா, நம்ம மூளையில் சேகரித்து வச்ச ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டரை அது திறந்து விடும்.
அதனோட நாட் என்ன சொல்கிறோம் இல்லையா, நாட் என்ன சொன்னால் முடித்து அந்த முடிச்சு என்ன பண்ணோம், மெல்ல அவிழ்த்து விடும், நெகிழ்த்துடும். முதல்ல நெகிழ்க்கும், கொஞ்சம் லூசன் ஆக்கினோடனே அதில் இருக்கிற அந்த நாட்டை வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டா அது உள்ளே இருக்கிற ஏற்கனவே நம்ம பாடிட்டு பழகிட்டு நம்ம பயிற்சி செய்து சில ஃப்ரேசஸ்லாம் சில ஒரு ஃப்ளோ ஆஃப் ஒரு பிடிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஃப் ஸ்வராஸ் அதெல்லாம் நம்ம சேமித்து வச்சுருக்கிறோம்னு சொன்னால் அது திறந்து விடும். அதை திறக்க மொல்ல லெட் லூசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதனுடைய எண்ண ஓட்டங்களை நம்முடைய கற்பனையை சிதற விடுகிறோம். என்ன பண்ணுறோம், கற்பனை சிறகு இருக்க கற்பனை சிறகு அதை நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்படியே அவிழ்த்து விடுறோம். அது அப்படியே பறந்துக்கிட்டு ரொம்ப தூரம் போகிறது, இங்கேருந்து ஃபிலடெல்ஃபியா வரைக்கும் போயிட்டு வருது. இல்லாட்டி போனால் இன்னும் அதையும் தாண்டி அதற்கும் அப்பாலே சென்று வருகின்றது. ஃபிலடெல்ஃபியாவுக்கு சிறகை அவிழ்த்து விட்டவுடன் அது அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பியே வந்து விடுறது. ஏன்னா மனம் என்னும் என்பது என்ன, அது ஒரு வேகமான ஒரு ஆகாய விமானத்தை காட்டிலும் வேகமாக செல்லக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு நினைக்கிறோம். அதுபோல் நம்ம அந்த நியூரல் நெட்வொர்க்கில் அந்த நியூரல் நாட்டில் சேகரித்து வைத்து கொண்டு இருக்கிற அந்த ஃப்ரேசஸ் எல்லாம் உடனே அது அவிழ்த்துவிடும். உடனே அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருவோம். மனம் என்னும் உள்ளுக்குள்ளே பார்த்து அந்த ஃப்ரேசஸை மறுபடியும் உபயோகப்படுத்துவோம். இது பழக்கப்படுத்தின ஃப்ரேசஸாக இருந்தால் ஏற்கனவே இருக்குமென்னு சொன்னால் அந்த ஸ்வர கோர்வைகளை உடனடியாக நம்மளால் அதை பயன்படுத்த முடியும். இதற்கு என்ன காரணம், அந்த மூளையில் வச்சுருக்கமே நியூரல் நெட்வொர்க்கில் நியூரல் நாட்டு, நியூரல் சென்ட்ரல் டெண்டன்சி, நியூரல் அதில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுபோல் அந்த நாட்டு உள்ளே இருக்கிற செய்திகளை அது வந்து சிறப்பாக திறந்து கொடுக்கும். இது வந்து பாடுறதுக்கு மட்டும்தான் பயனாகுமா, வேறு எதுக்கெல்லாம் பயனாகாதான்னு கேட்டால் நிஜமாகவே சொற்பொழிவுன்னு சொல்கிறோம். அந்த சொற்பொழிவு கூட அதுக்கு ரிலேட்டட் டாப்பிக்கில் நம்மளுக்கு நிறைய செய்திகள் தெரியுமென்னு சொன்னால் அது எங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அந்த எல்லா ஃபோல்டரையும் ஒரே சமயத்தில் திறந்து கொடுக்கும். வேகமாக நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம். சில சமயத்தில் ரொம்ப வேகமாக பேச வரவங்களுக்கு ஒரு வார்த்தை தடம் மாறும். ஒரு படமா ஒரு எரடுறா மாதிரி இருக்கும். ஒரு காலில் வேகமாக போச்சு, காலில் எதான தட்டித்தனா எப்படி தாண்டி வைக்கிறோம், அது போல் தட்டும் போல் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு என்ன பொருள்னு கேட்டால் 2-3 ஃபோல்டரில் இருக்கிற செய்தி ஒரே சமயத்தில் திறந்துருக்கு. எதுலேருந்து எடுத்து சொல்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இஸ் டேக்கிங் த வேர்ட்ஸ் ஒன்ஸ் மோர் அகெயின் அண்ட் அகெயின் ஹி ரிப்பீட்ஸ் கம்பேக்ஸ் அண்ட் மேக்ஸ் த திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அது எதுக்கு, இதுதான். ஆனால் நம்ம பேசும்போது கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க, அந்த செய்திகளில் இருக்கிற சுவாரஸ்யம் அவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம பேசுகிறவங்களுக்கு தெரியும் நம்ம 2-3 ஃபோல்டரை வேகமாக திறக்கலாம், கொஞ்சம் நிதானமாக சொல்லு, காம் டவுன் யுவர் செல்ஃப் அப்படின்னு நம்மளே உள் மனதிற்கு சொல்லிக்கொண்டால் அது என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி மேலே விஷயங்களை சொல்லும். இது ஆராய்ச்சி கட்டுரைகளை பற்றி பேசுவதாக இருந்தால் இப்படி தான் இருக்கும். இல்லை பொதுவாக சில செய்திகளை பரிமாறிக்கொள்கிறோம், நம்முடைய பயிற்சிகளை பற்றியும் அந்த பயிற்சி முறைகளை பற்றியும் பேசுகிறோம் என்று சொன்னால் அப்பொழுதும் இதுபோல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இதுபோல் ஒரு நிகழ்வு நம்ம என்ன பண்ணலாம், அனுபவிக்க முடியும். அதனால் நியூரல் நெட்வொர்க்கில் தேவையான செய்திகளையும் சிறப்பான செய்திகளையும் நேர்மறையான செய்திகளையும் சுவையான செய்திகளும் நம்ம சேமித்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எப்பொழுது வேண்டுமானாலும் அதை திறந்து கொள் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட கொடுக்காம அதற்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம பேச துவங்கினாலே அந்த மூளை என்ன பண்ணோம், அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற ஃபோல்டர்ஸை தானாக திறந்து கொடுக்கும். அது வந்து ஒரு சிறப்பான விஷயம். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் கடவுளுடைய படைப்பில் இது மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளை இன்னும் விவரமாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.